துரை சந்திரகாந்தனின் பிணை மனு தொடர்பிலான விசாரணை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் மே மாதம் 19ஆம் தேதி வரை பிணை மனு தொடர்பிலான வழக்கு விசாரணை மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி விஸ்வலிங்கம் சந்திரமணி ஒத்திவைத்துள்ளார். பிரதிவாதிகள் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குமார் ரத்னம் மன்றில் இன்று ஆஜராகியிருந்தார். கடந்த வழக்கு விசாரணையின் போது பிரதிவாதிகளால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆட்சேபனை மனுக்கு மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் இன்று ஆட்சேபனை மனுவை சமர்ப்பித்துள்ளனர். இதற்கமைய மனுதாரர்களின் ஆட்சேபனை மனு தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதேவேளை மட்டக்களப்பு பிரதம நீதிவான் மாணிக்க வாசகர் கனகராஜா முன்னிலையில் பிள்ளையான் உள்ளிட்ட 4 சந்தேக நபர்கள் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 11ஆம் தேதி வரை அவர்களை விளக்கமறில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி மட்டக்களப்பு பிரதேசத்தில் உள்ள தேவாலயம் ஒன்றுக்குள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் பிரகாரம் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் பிள்ளையானுடன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான பிரதீப் மாஸ்டர் என அழைக்கப்படும் எட்வின் சில்வா, கிருஷாந்த் ராஜா, கஜன் மாமா என அழைக்கப்படும் கனகநாயகம் மற்றும் ராணுவ புலனாய்வு உத்தியோகத்தர் எம் கலீல் ஆகியோர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.